நிறைய விருதுகள் வாங்குனீங்க, நிறைய மேடைக்கு போனீங்க, எங்க போனாலும் ஒரு தனி கூட்டம், நிறைய கான்சர்ட்ஸ் போனீங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா. வாட் இஸ் தட் ஒன் அன்ஃபர்கெட்டபிள்? என்னடா அது நமக்காக இவ்வளவு கூட்டம் வந்துச்சான்னு ஒரு நீங்க மறந்து போன ஒரு கூட்டம்னா என்னது? மெல்பர்ன்ல நான் ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்டோர் லைக் அதர் கண்ட்ரில போய் பெர்ஃபார்ம் பண்ணாங்க தான். அது எப்படி ஆயிடுச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினே இருக்கும்போது ஸ்டேஜ்னா இவ்வளோ தூரம் ஸ்டேஜ்னா ஸ்டேஜ் கீழே கரெக்டாக ஆளுங்க இருக்காங்க. நான் பாடி முடிச்சிட்ட உடனே கொஞ்ச நேரம் முடிச்சோடனே எல்லாருமே ஸ்டேஜை டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயங்கரமாக சவுண்ட் ஆட ஆரம்பிச்சிச்சு. அந்த டேப் பண்ணி நான் ஆட ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி அது பாட்டை தாண்டி அவங்க மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேஜில். அதுக்கு நான் ஆட ஆரம்பித்தேன். அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங், ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோ. மெல்பர்ன்ல அது நடந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஊரும் பிளட் உங்களுக்கு ரிலீஸ் ஆன உடனே ஸ்டார்டிங் எடுத்து சொன்னாங்க அது ஒன்றும் கேட்கல பாட்டு வரும்னு சொன்னாங்க. பட் லாஸ்ட் இயரோட அதிகமாக கேட்கப்பட்ட பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரும் பிளட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஹவு டு யூ see you take இந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? மோஸ்ட்லி அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அது டே ஒன்லேருந்தே அப்படி தான். ஏன்னா பாட்டு நான் பண்ணும் போது என்னன்னா எனக்கு பிடிக்குதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் போட்டு காமிப்பேன். நாங்கள் அது ஒரு கனெக்ட் ஆனோன்னா அது உண்மையாகவே எனக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆனாங்கன்னா அது 100%. ஏன்னா எனக்காக எனக்கு ஒரு பாட்டு, ஒரு ஐடியா, ஒரு மியூசிக் என் மைண்டில் இருக்கிறது எத்தனை வரணும்னு நினைக்கிறேன். அது வெளியில் ஹிட் ஆகலைனாலும் கன்சிடர் நான் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு என்ன மாதிரி மியூசிக் எத்தனை வரணுமோ அது நான் எடுத்துகிட்டு வருவேன். அது எடுத்துகிட்டு வந்துட்டு அது கிளிக் ஆகி பீப்புள் ரசிக்கும் போது அது எனக்கு இன்னும் டபுள் ஹாப்பியாக தான் இருக்குது. ஊரும்ல நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் இருந்தது. 1 வீக் வந்து ஃபுல் மீம்ஸ்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தோன்னா கான்சிக்யூட்டிவாக ஒரு 16 to எவ்வளோ வீக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்பர் 1லேயே இந்த ஊரும் பிளேட் வந்து. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேலஞ்சிங்காக என்னோட சாங்கோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஓகேயா ஒரு மாதிரி ஃபன்னாக அப்படி இருக்கும். அந்த பாட்டில் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பொண்ணை வந்து வர்ணிச்சு பேசுகிற மாதிரியோ என்னோட வார்த்தைகள்லாம் வந்து புதுசாக இருக்கும். அதுதான் அதனால பீப்புளுக்கே டவுட் வந்துச்சு, நீயாடா எழுதுனா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சூப்பரான ஃபீலிங் கண்டிப்பாக. என்னன்னா இப்போ அந்த பாட்டிலேயே ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஹாப்பி வெர்ஷன் இருந்துச்சு. அதுலேயே இந்த சேட் வெர்ஷன் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. காலங்காலமாக தமிழில் ஒரு விஷயம் நடக்குங்க, பட்டிமன்றத்தெல்லாம் பண்ணும்போது அந்த காலத்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த காலத்தில் பாட்டாக எழுதான்னு சொல்லி நிறைய பேர் இந்த மக்கா மிஷி பாட்டாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? ஐதர் யுவர் ரைமிங் ஆர் த மீனிங்? டிபெண்ட்ஸ் தான். இப்போ என்னோட இண்டியில் நான் பண்ணும்போது நான் அந்த ஸ்டோரிஸ்லாம் நான் அவ்வளோவா இருக்கும் என்னோட வேலை சொல்லுவேன். பட் ஆனால் மூவிஸ்ன்னு வரும்போது ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்களா அவங்களே. ஸோ அப்போ பண்ணும்போது நான் ஸ்டோரிஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும் ப்ரோ. சில டைம் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி வச்சு இல்லை லிரிக்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த படத்தில் நான் பண்ணிட்டு இருக்கிறது காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸில் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்க மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஃபுல்லாக வந்து இதை சுற்றி தான் இருக்கணும், இதை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போயிடுச்சுன்னா ஸ்டோரி அவுட்டாக போயிடும் ரைட்டிங்கில். ஸோ அதனால் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பாட்டு பண்ணாது. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாட்டூ வித்தியாசமாக இருக்குது. என்ன இது ஆயுத எழுத்தா? இது வந்து என்னோட அப்பா அம்மா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட். இது அம்மாவோடது அப்பாவோடது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட். எதனால அந்த மாதிரி ஒரு ஐடியா டிஃப்ரெண்டா இருக்கு? டிஃப்ரெண்டா இல்ல, லைக் நான் எங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றேன். ஸோ அதனால என்னோட அப்பா அம்மா என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக அது ஒரு விஷயம்.